Hey guys, இன்னைக்கு நமக்கு வந்து யூபான்லேருந்து ஒரு பேக்கை சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது HP50 அது போக CL3700 அப்படின்ற ரெண்டு இயர்ஃபோன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று நெக் பேண்ட் டைப், இன்னொன்று தலையில் மாட்டுற மாதிரி ஹெட்ஃபோன் இருக்குது, ஹெட்செட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹெட்செட்டை தான் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது, இதனோட ப்ரைஸ் என்ன, இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தா இல்லையா, வாங்கலாமா வேண்டாமா போல் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா யூபான் அப்படின்றது ரொம்ப நாளாக எனக்கு தெரிஞ்ச கம்பெனி. ஃபஸ்ட்டு நான் வாங்கி யூஸ் பண்ண ஹெட்ஃபோனுமே யூபான் தான். குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியுங்க. ஸோ இந்த ஹெட்ஃபோனை இனிமேல் தான் ஓப்பன் பண்ணவே போகிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. கடுப்பு மேலே கல்பிடி கரெக்டாக காமி எல்லாத்தையும். எப்போ தூக்கணுமோ அப்போ தூக்கிக்கோ. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இந்த நெக் பேண்ட் டைப் ஹெட்ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பேக்கிங் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஹெட்ஃபோனும் வெளியே தெரிகிற மாதிரியே பேக் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நமக்கு பாக்ஸ்லேயே இந்த ஹெட்ஃபோனில் என்னென்ன இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நமக்கு தேவையில்லை. நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது, ஹெட்ஃபோன் எப்படி இருக்குது, அது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுப்போம். ஓப்பன் பண்ண உடனே நமக்கு ஹெட்ஃபோன் இருக்குது. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குது. பிளாக் வித் டார்க் ப்ரௌன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. எனக்கு வந்து ஃபோட்டோவில் பார்க்கும்போது இது என்னடா ஹெட்ஃபோனு நல்லாவாடா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் வந்து பார்க்குறதுக்கு நேரில் பார்க்குறது நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் தலையில் இருக்கிறது தான் ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி தெரியுது. சரி, யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பேசுவோம். அது போக நமக்கு ஒரு கவரில் யூசர் மேனுவல் இருக்குது, வாரண்டி கார்டு இருக்குது. எப்பவும் கொடுக்குற அதே மெட்டீரியல்ஸ் தான், நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் டு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நார்மல் ஹெட்ஃபோனாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன், அதனால் வந்து சார்ஜ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். இதுதான் இந்த பேக்கில் வர்றது. சரி, அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் ப்ளே, அது போக வால்யூம் அப் அண்ட் டவுனுக்கு ஒரே பட்டன், நெக்ஸ்ட்டுக்கும் அதே பட்டன் தான். ஸோ அதே மாதிரி இன்னொரு பட்டன். இது போக வேறு எந்த பட்டனுமே இல்லை. ஸோ மொத்தமே 3 பட்டனில் கொடுத்துட்டாங்க. நல்லா இருக்குது. பார்ப்போம், அடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதை பற்றி மீதி டீட்டெயில்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை பற்றி பார்த்துருவோம். இந்த ஹெட்ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CL3700 அப்படின்ற மாடல். உங்களுக்கு வந்து மொத்தம் 300 மணி நேரம் வரைக்கும் ஸ்டாண்ட் பை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 30 ஹவர்ஸ் ப்ளேபேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு பாட்டை கேட்டிங்கன்னா 30 மணி நேரம் ப்ளேபேக் நீங்கள் கண்டினியூவாக ஒரு டைம் சார்ஜ் போட்டிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையா பொய்யா அப்படின்றத நம்ம வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஷேர் பண்ணுறேன். பேக்கிங் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ எல்லோ கலரில் பிளாக் கலரில் இருக்குது ஹெட்ஃபோன். எனக்கு இந்த பேக்கிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ரீமியமாக தெரியுது பேக்கிங். ஹெட்ஃபோன் ப்ரீமியமாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். உண்மையாக தொட்டு பார்க்கும்போது குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தோணலை. ஆனால் ஹெட் ஸ்ட்ராப் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 2 ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்னெட்டிக்காக அட்டாச் பண்ணுற மாதிரியான 2 ஹெட்ஃபோன் இருக்குது. சரி, இதுதான் அவ்வளோதான். இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இந்த மாதிரி நமக்கு இதுலேயும் யூசர் மேனுவல், புக்லெட்ஸ் எல்லாம் இதுக்கு கீழே இருக்கும். ஆனால் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேரி பண்ணுறதுக்கான ஒரு கேரிங் பவுச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஹெட்ஃபோனையுமே இப்போ யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த ஹெட்ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்றத அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், ஒரு சில நாட்கள் இப்போ இந்த ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஹெட்ஃபோன் இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து இதனோட பில்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துக்கலாம். பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் யூஸ் பண்ணுறதா ரொம்பவே சாலிடாக தெரியுது பில்டு. ஸோ இந்த பில்டை வச்சு எந்த வித பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பிளாஸ்டிக் குவாலிட்டி கொஞ்சம் மொக்கையாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா பில்ட் குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரெண்டாவது இதில் இருக்கிற கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 3 கண்ட்ரோல் இருக்கு. எப்பவும் மாதிரி வால்யூம் அப் அண்ட் டவுன், அது போக உங்களுக்கு ஆன் ஆஃப், அது போக பிளே பாஸ்க்காக ஒரு கண்ட்ரோல். இது வந்து ரெகுலராக இருக்கிறது. மூணாவதா எம் அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் இருக்குங்க. ஸோ இந்த எம் அப்படின்ற கண்ட்ரோலை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால இதில் இருக்கிற RGBயை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆமாம், இது வந்து இந்த ஹெட்ஃபோன் RGB லைட்டோட வருதுங்க. ஸோ RGB லைட் இருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இதை வந்து நம்மளால இந்த எம் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி மாற்றுறதோ அல்லது சேஞ்ச் பண்ணிக்கிறதோ முடியும்.
இந்த எம் அப்படின்றது மோட் அப்படின்ற ஆப்ஷனில் வருது. ஸோ இந்த மோடை லாங் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக இந்த ஆர்ஜிபி கண்ட்ரோலை சேஞ்ச் பண்ணிக்க முடியுதுங்க. அதே மாதிரி இந்த மோட் கண்ட்ரோல் மூலமாக ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ண முடியுது. இந்த ஹெட்ஃபோனை மாட்டிட்டு நம்மளால் இந்த மோட் கண்ட்ரோலை சிங்கிள் கிளிக் பண்ணுறது மூலமாக ஒரு சில மோட் செட் பண்ண முடியுது. யூக்ளைசர் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்க வந்து பேஸ் மோட், ராக் மோட், யூபான் மோட் அந்த மாதிரி ஒரு சில மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மோடை நம்ம செட் பண்ணுறது மூலமாக நமக்கு எந்த மாதிரி சாங்ஸ் கேட்க முடியுதோ அதை செட் பண்ணிக்கலாம். ஆனால் என்னதான் சேஞ்ச் பண்ணாலுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசம் அப்படின்னு நோட் பண்ணுற மாதிரி இல்லை. எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு வந்து பேஸ் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹெட்ஃபோன் நல்லா இருக்குங்க. ஸோ இங்கே ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட்ஃபோன் குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது, அதுவும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த மேக்னெட்டும் இருக்குது. ஸோ மேக்னெட்டில் அட்டாச் ஆகிக்கும், ஆனால் பாஸ் பிளே இந்த மேக்னெட்டில் ஆகாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சவுண்ட் குவாலிட்டி இதை பற்றி பேசியே ஆகணும். இந்த சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து போட் ஹெட்ஃபோன்லாம் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதில் இந்த மாதிரியான சவுண்ட் குவாலிட்டி அவுட்புட் கிடைக்குதோ சேம் அதே மாதிரியான அவுட்புட் தான் இருக்குது. பேஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அதே மாதிரி சவுண்ட் கிளாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் பிரித்து இந்த வாய்ஸ் மிக்ஸு ஹைஸ் எல்லாம் பிரித்து கேட்குற மாதிரி அளவுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கான ஹையான குவாலிட்டி இல்லை. ஆனால் சவுண்ட் கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ எடிட்டிங் யூஸ் பண்ணி பார்க்கும்போது லேட்டன்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன். ஸோ லேட்டன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை. அடுத்து இந்த கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் ஒர்க் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிசிலையும் யூஸ் பண்ணிக்க முடியுது. பிசிலையும் வால்யூம் அப் பண்ணுறதா இருக்கட்டும், டவுன் பண்ணுறதா இருக்கட்டும், சாங் மிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் போல எல்லா இடங்கள்லையுமே இந்த கண்ட்ரோலை யூஸ் பண்ணியே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ இந்த ஹெட்ஃபோனை மாட்டிங்கன்னா அடுத்து நம்ம மொபைலில் கை வைக்கணும் சாங் மாற்றுறதுக்காக, அல்லது பிசியில் யூஸ் பண்ணுறோம்னா சாங் மாற்றுறதுக்காக பிசியில் கை வைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. எல்லாத்தையும் இந்த ஒரு ஹெட்ஃபோனில் பண்ண முடியுதுங்க. ஸோ ஓவராலாக இந்த ஹெட்ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரிவ்யூ பண்ணுறதுல எனக்கு யூபான் அப்படின்றது கொஞ்சம் பிடிச்ச கம்பெனியும் கூட. ஸோ ரொம்ப பிடிச்ச ஹெட்ஃபோனாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஹெட்ஃபோனோட சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டேன்னா இதில் வந்து 30 மணி நேரத்துக்கான பிளேபேக் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து 30 மணி நேரம் கண்டினியூவாக யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கான டைமிங் எனக்கு கிடைக்கல. நான் இது வரைக்குமே ஒரு 2 நாள் பக்கத்தில் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த 2 நாளைக்கும் சேர்த்து நமக்கு வந்து ஒரு 10லேருந்து 15% அளவுக்கு சார்ஜ் கம்மியாக இருக்குது அப்படின்றத பார்த்துருந்தேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 30 மணி நேரம் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த 2 நாளுமே நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணல. ஒரு சில சாங்ஸ் கேட்டேன், அது போக எடிட்டிங் யூஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் இந்த அளவு கம்மியாக சார்ஜ் போயிருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் 30 மணி நேரம் பிளேபேக் இல்லைனாலுமே நமக்கு ஒரு 20லேருந்து 25 மணி நேரம் பிளேபேக் கிடைக்கும் அப்படின்றதான் என்னை பொறுத்த வரைக்கும் இதை பற்றி தோன்றுறதுங்க. ஸோ ஓவராலாக இந்த ஹெட்ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா RGB இருக்குது, ஒரு சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி இருக்குது. ஸோ இதுக்காக நீங்கள் இந்த ஹெட்ஃபோனை வாங்கலாம். இதனோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபானோட அஃபிஷியல் வெப்சைட்டில் 899 ரூபாய் அப்படின்னு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 899 ரூபாய்க்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு தரமான டீல். ஆனால் இதில் இருக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரே ஒரு ஏர்பட்ஸ் மட்டும் தான் கொடுத்தாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பேர் எதுவுமே வரலங்க. ஸோ அது மட்டும் இதில் கொஞ்சம் மைனஸ் மாதிரி தெரிஞ்சுது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே இந்த ஹெட்ஃபோனில் பிடிச்சிருந்தது. ஸோ குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதே மாதிரி நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் டைப்புங்க. ஸோ நெக் பேண்ட் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை அன்பாக்சிங் பண்ணோடனே தோணுது இது என்னடா ரொம்பவே ஆடிட்டு இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது கொஞ்சம் ஆடுறதுனால நம்ம ரொம்ப வேகமாக அசைச்சா விழுந்துரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து இது விழலை. இதில் ரொம்ப நல்லா இருக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறதுனால காதில் ஸ்ட்ரெயின் ஆகலை அப்படின்றது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இது வந்து காது மேலே தான் முழுசாக உட்காரும். காது மேலே உட்கார்ந்தாலுமே ஸ்ட்ரெயின் ஆகலை அப்படின்றது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இதுலேயுமே நமக்கு ப்ளே பட்டன், பாஸ் பட்டன், வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒருவேளை ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஒர்க் ஆகலை அப்படின்னாலுமே நம்ம வந்து அந்த 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கை யூஸ் பண்ணி நார்மலான ஹெட்ஃபோன் மாதிரியே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸோ இதை வந்து எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்றது தெரியல. ஆனால் வந்து இது வந்து அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த ஹெட்ஃபோன் அளவுக்கு பேஸ் இல்லை. ஸோ அதனால வந்து கேட்குறதுக்கு இன்னுமே நல்லா இருந்த மாதிரி இருந்தது. பேஸ் லவர்ஸ் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, இல்லை பேஸ் ஓரளவு மீடியமாக இருந்தது அப்படின்னாலும் சரி, 2 பேருக்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரியான ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க. அதிக பேஸ் இல்லாமல் கொஞ்சம் கம்மி பேஸில். ஸோ ஓவராலாக இந்த ஹெட்ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இனி கண்டினியூவாக யூஸ் பண்ண போகிற ஒரு ஹெட்ஃபோனாக இருக்கும். காரணம் என்னென்னா இதில் ப்ளூடூத் சப்போர்ட்டோட வருது. ஸோ ப்ளூடூத் சப்போர்ட் இருக்கிறதுனால எனக்கு வயர் எதுவும் இல்லாமல் ஃப்ரீயாக எடிட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ இந்த ஹெட்ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1299 ரூபாய் அப்படின்னு சேல் பண்ணுறாங்க. ஸோ 1299 ரூபாய்க்கு இதில் நமக்கு கிடைக்கிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் சப்போர்ட் கிடைக்குது. அதே மாதிரி இங்கே கண்ட்ரோலுக்கான பட்டன் ரொம்பவே பக்காவாக ஒர்க் ஆகுது. ஹெட்ஃபோன் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ இது எல்லாமே இதில் இருக்க நல்ல விஷயங்கள். ஆனால் இந்த 2 ஹெட்ஃபோன்லையுமே எனக்கு மைனஸாக தெரிகிற ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா எவ்வளோ நாள் லாங் லைஃப் வரும் அப்படின்றது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண நிறைய
ஹெட்ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே வந்தது. ஸோ இதுலையுமே ஒரு வருஷத்துக்கான வாரண்டி தந்திருக்காங்க. ஸோ வாரண்டி வரைக்கும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்னு எடுக்கலாம். அதுக்கு மேலே எப்படி அப்படின்றத இதை லாங் டேர்மாக யூஸ் பண்ணி பார்க்காம சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வாங்கின யூபான் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக போகிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. மற்றபடி சவுண்ட் குவாலிட்டி, அது போக இதுக்கு வர ப்ரைஸ், அது போக இதனோட பில்ட் குவாலிட்டி, இதுக்காக இந்த ஹெட்ஃபோனை கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்றதாங்க என்னோட சஜஷன். ஸோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ்க்கான லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.